தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாத சமூகத்தினர் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்றமடைய செய்வதற்காக முதலில் குரல் கொடுத்த ஒரு அமைப்பு நீதி கட்சியாகும். அந்த நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக திராவிட இயக்கங்கள் அதை வலுப்படுத்தி பிராமணர் அல்லாத சமூகங்களை சமூகத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றமடைய செய்வதற்காக ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். அதன்படி பிற்படுத்தப்பட்ட சமூகம் 1951ஆம் ஆண்டு 25% இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு வழங்கி வந்தது. 1954ஆம் ஆண்டு அந்த இடஒதுக்கீட்டினுடைய விகிதாச்சாரம் 26% உயர்த்தப்பட்டது. அதே விகிதாச்சாரம் 1971இல் 31% உயர்த்தப்பட்டு 1980இல் 50% உயர்த்தப்பட்டது. ஆக 25%லிருந்து 26, 31, 50% இடஒதுக்கீட்டு சதவீதங்கள் விகிதாச்சாரங்கள் உயர்த்தப்பட்டு வந்திருக்கின்ற போதிலும் அந்த உயர்த்தப்பட்ட சதவீதங்களில் இருந்து தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செட்டி சமூகம் எந்த விதமான பயனையும் அடையாமல் இருக்கிறது. 24 மணி தெலுங்கு செட்டி சமூகம் கடந்த 125 ஆண்டு காலமாக சமூகத்தால், கல்வியால், பொருளாதாரத்தால், அரசு வேலைவாய்ப்பால் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் எங்களுடைய சமூகம் 100% புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. 24 மணி தெலுங்கு செட்டி சமூகத்தில் மத்திய அமைச்சர்களாகவோ உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் என குறிப்பிடப்படுகின்ற அரசு பணிக்கு ஆட்சேர்ப்பு செய்கின்ற அந்த நிறுவனங்களில் தலைவராகவோ செயலாளராகவோ தேர்வு கட்டுப்பாட்டாளராகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ எவரும் இல்லாத நிலை இன்று வரை இருந்து வருகிறது. உச்ச உயர் நீதிமன்றங்களில் மூத்த வழக்கறிஞர் என்கின்ற நிலையில் கடந்த 125 ஆண்டு காலமாக எவருமே இல்லை என்கின்ற நிலை இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் 4 பெயர்களில் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய சமூகம் 24 மணி தெலுங்கு செட்டி, சாது செட்டி, தெலுங்கு பட்டி செட்டி என்கின்ற 4 பெயர்களில் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய சமூகம் 3 பெயருள்ள சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் ஒரு சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டு மிகப்பெரிய பாகுபாடு பாராபட்சம் காட்டப்பட்டு வருகிறது. எனவே அந்த பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தில் சேர்க்கப்பட்டாலும் கூட எங்களுடைய சமூகம் இன்னும் முற்போக்கு அடையவில்லை, கல்வி சமூகங்களில் மேம்பாடு அடையவில்லை. 1957ஆம் ஆண்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. அதில் 58 சமூகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 58 சமூகங்களில் 45வது வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற தெலுங்கு பட்டி செட்டி என்கின்ற எங்கள் சமூகம் இடம்பெற்றுள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இதர 24 மணி தெலுங்கு செட்டி, சாதி செட்டி என்கின்ற 3 பெயர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும். எங்களை 24 மணி தெலுங்கு செட்டி சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், விடுபட்டு போனது என்பது இப்போதைய கோரிக்கையே அல்ல. 24 மணி தெலுங்கு செட்டி சமூகத்தினுடைய ஒரு பெயரில் அழைக்கப்படுகின்ற தெலுங்கு பட்டி செட்டி என்பது 1957ஆம் ஆண்டிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இடம்பெற்றிருப்பதால் அந்த எங்கள் சமூகத்துடன் எங்களுடைய ஏனைய பெயர்களான 24 மணி தெலுங்கு செட்டி, சாதி செட்டி ஆகிய 3 பெயர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. ஏராளமான சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இருக்கின்ற சமூகங்கள் எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வைக்கப்படுகின்ற கோரிக்கைக்கும் எங்களுடைய கோரிக்கைக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய இப்போதைய கோரிக்கை அல்ல. நாங்கள் 57ஆம் ஆண்டிலேயே எங்களுடைய சமூகம் சேர்ந்து விட்டது. அந்த பெயருள்ள பட்டியலில் தெலுங்கு பட்டி செட்டி என்பது இடம்பெற்றுள்ள பட்டியலில் எங்களுடைய இதர 3 பெயர்களான 24 மணி தெலுங்கு செட்டி, சாது செட்டி என்கின்ற பெயர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தற்போதைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5 ஆண்டு காலமாக அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய செயலாளர்களுக்கும்
மாண்புமிகு முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கும் ஆகியோர்களுக்கும் ஏராளமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் கூட ஒரே வரியில் நிராகரிக்கப்படுகிறது என்கின்ற பதிலையே தயாரிப்பு பதிலாக அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பெட்டிஷன்களை இவர் சரியாகவே வாசித்தே பார்ப்பதில்லை, படித்து பார்ப்பதில்லை. ஏற்கனவே ஏராளமான சமூகங்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்காக விண்ணப்பித்திருப்பதை போலவே இந்த சமூகம் விண்ணப்பித்திருக்கின்றது என்கின்ற அளவிலேயே அந்த கோப்பை முடித்து விடுகின்றார்கள். அதற்கும் இதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. இங்கனம் எங்களுடைய விண்ணப்பங்கள் சரியான முறையில் பரிசீலிக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாததனால் கடந்த 7/12/2025 அன்று சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாபெரும் பெருந்திரள் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த போராட்டத்திலையும் அரசாங்கமோ, அரசாங்க அதிகாரிகளோ, அமைச்சர் பெருமக்களோ எங்களை அழைத்து பேசவில்லை. அதனால் மீண்டும் வருகின்ற 7/2/2026 அன்று 4/2/2026 அன்று சுவாமி சிவானந்தா சாலையில் மாபெரும் கோட்டை நோக்கி கோரிக்கை முறையீட்டு பேரணி நடத்துகின்றோம். இதற்கு போலீஸ் காவல்துறையினர் முழுமையான அனுமதி வழங்கவில்லை என்றாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் பேரணி செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் சட்டத்தை மீறுவதோ அல்லது சட்ட திட்டங்களை மீறுவதோ, அனுமதியின்றி நடத்துவதோ என்பது அல்ல. எங்களுடைய கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் தான் செய்கின்றோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரத்யோகமான கவனத்தை செலுத்தி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் 80 தொகுதிகளில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்ற எங்கள் சமூகத்தை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கு. பால்பாண்டியன், மாநில தலைவர், தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செட்டி சமூக பாதுகாப்பு சங்கம்.